ஒரு காபி போட்டு கொடுமா. மா, ஆஹா, அம்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு நேற்று நைட்டே சொல்லியிருந்தாங்களே. இவ வேற ரொம்ப நாளாக வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்தா. பேசாமல் எக்ஸிக்யூட் பண்ணிடுவோமா? ஹலோ சொல்றா. சம்யு, ரொம்ப நாளாக என் வீட்டுக்கு கூட்டு போன்னு கேட்டே இருந்தல்ல. ஆமா. அம்மா ஒரு சொந்தக்கார வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. சொந்தக்கதை சோகக்கதையெல்லாம் பேசிட்டு வரதுக்கு எப்படியும் காலையில் ஆகிடும். நீ என் வீட்டுக்கு வரியா? இப்பவே கிளம்பி வந்துடுறேன். சரி 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 சரி. ஆனால் எதுவாக இருந்தாலும் 8 மணிக்கு மேலே வா. எதில் வர? ஸ்கூட்டில தான். ஏன் ஊரை கூட்டி தேர் எழுத்துட்டு வர வேண்டியதானே? ஏண்டி மாட்டுறதுக்குனே கிளம்பி வருவேடி? இங்கே பாரு, மரியாதையே ஆட்டோ போட்டு வா. ஆனால் என் வீட்டு வாசல்லாம் வந்து நின்றத தெரு முன்னாடியே நின்றுடு. எப்படி உள்ள வரணும் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கேன், ஒழுங்காக ஃபாலோ பண்ணிட்டு வா. சரி, நான் உன் ஸ்ட்ரீட்க்கு வந்துட்டு கால் பண்ணுறேன். ஓகே ஓகே ஓகே. ஐயோ, எந்த பிரச்சனையும் நல்லபடியாக முடியணும்ப்பா. டேய், நான் உன் ஸ்ட்ரீட்குள்ளே வந்துட்டேன். வண்டியா ஆ வர்றது முக்கியம் இல்லடி, மாட்டிக்காமல் வர்றது ரொம்ப முக்கியம்டி. அப்படி மாட்டினேன் என்ன உயிரோட புதைச்சிருவானுங்க என்ன. இங்கே பார், நீ இவ்வளோ தூரம் தாண்டி வந்ததெல்லாம் பெருசு இல்லை. இந்த தெருவில் ஒரு 3 வீடு இருக்குது. அந்த 3 வீடை மட்டும் நம்ம மாட்டாமல் தாண்டி வந்துட்டோம். 2 ஆதார் கார்டாக இருக்க நம்ம ஒரு ரேஷன் கார்டாக மாறுறது எப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாண்டி. சரி, ஓகே. எப்படி வரணும்? உனக்கு ரைட் சைடு ஒரு வீடு இருக்குது தெரியும்ல, அங்கே ஒரு குந்தாணி இருப்பா. இந்த தெருவில் நாங்கள் இத்தனை வருஷமாக சிசிடிவி வச்சதே கிடையாது. காரணம், அங்கே என்ன சஸ்பீஷியஸாக நடந்தாலும் நேராக அந்த வீட்டில் போய் ரிப்போர்ட் பண்ணிடுவா தாய் கிழவி. ஆனால் அதோட வீட்டு காம்பவுண்ட் தான் அதோட பிளைண்ட் ஸ்பாட்டு. அதை ஒட்டின மாதிரி குனிஞ்சு ஸ்லோவாக நடந்து வந்தேன்னா அதை கிராஸ் பண்ணிடலாம். ஓகே ஓகே. 2வது வீடு லெஃப்ட் சைடில் இருக்குது. அந்த வீட்டில் ஒரு யாவரும் நலம் குடும்பம் இருக்குது. என் வீட்டுக்கு ஒரு பையன் வந்திருக்கான்னு தெரிஞ்சானாலே சேப்பாக் ஸ்டேஷன்லேருந்து ஸ்டேடியத்தை எட்டி பார்க்குற கூட்டம் மாதிரி பார்த்துட்டே இருப்பானுங்க. பொண்ணு வரான்னு தெரிஞ்சுது, அப்படியே உள்ள குதிச்சிருவானுங்க. அதனால் அந்த வீட்டை கிராஸ் பண்ணுறப்ப செருப்பு எடுத்து காதுகிட்ட வச்சுட்டு காவடி தூக்குற மாதிரி மெதுவாக நடந்து வரணும். ஓகே. 3வதாக ஒரு வீடு இருக்குது, அது லெஃப்டில் இருக்குது. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது. அந்த வீட்டை 1954 சூரியநாராயண சாஸ்திரி சூதாட்டத்தில் ஆடி ஏமாற்றி வின் பண்ணது. அதுக்கப்புறம் 60 வருஷம் கழிச்சு ஒரு பைத்தியக்காரன் எதிர்த்து வீட்டுக்காரன் நம்மளை விட நல்லா வீடு கட்டிட்டான்னு சொல்லிட்டு அதையே ரெனோவேட் பண்ணி கட்டினா. அந்த பைத்தியக்காரன் வேற யாரும் இல்லை, எங்கள் அப்பந்தான். அந்த வீட்டில் இருந்தால் இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதான் என் வீடு. பார்த்து பத்திரமா உள்ளவா. இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணனா ஒளிமயமான எதிர்காலம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே சரி, ஆனால் எந்த 3 வீட்டை சொல்கிற? எந்த 3 வீடா? ஏய், எங்கடி இருக்க? ஐயோ ஐயோ ஐயோ, காரியத்துக்கு எடுத்துருவா போல இருக்கு. ஐயோ ஐயோ. டேய் தோரடா, எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் தான் வரேன்னு தெரியுதுல, ஏன் பூட்டு போட்டு வச்சிருக்க? பூட்டா? ஏய், அது யாரும் இல்ல வீடு. ஐயோ, இவளை வச்சுக்கிட்டு. டேய் டேய் டேய், நான் வந்துட்டேன்ல, என்ன அவசரம்? போ 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 போ. ஐயோ, சரி பேர் விட்டுட்டு போறாளே. ஐயோ. போச்சு போச்சு போச்சு. அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி கண்டிப்பா பாத்துப்பா. ஏய், உன்னை யாரு அந்த வீட்டுக்கு கதவை போய் தட்ட சொன்னது? டேய், நான் என்னடா பண்றது? 2 வீடும் ஒரே மாதிரி இருக்கு. சும்மா வந்ததும் வராதுமா கத்திக்கிட்டே இருக்க. போ, நான் கிளம்புறேன். ஏய் 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 ஏய். இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆவற நீ? ஓகே, ஆல் செட் ஃபார் த டே. இதுக்கப்புறம் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. வந்த வேலையை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏண்டா ஃபர்ஸ்ட் டைம் உன் கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிடுற, ஒரு ரூம் ஃப்ரெஷ்னர் கூட அடிச்சு வைக்க மாட்டியா? போனா நாத்த நாறுது. அது உன் செருப்பு தான். ஓ. ஏய், போய் கை கழுவிட்டு வா போ. இது வேறையா? ஆமா.
ஐயோ ஐயோ, என்ன கருமத்தடா தின்ன? சரி 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 அது காலையில் தான் கொஞ்சம் புளிச்சு போன வடகரி. செல்லம் போ மவுத் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணிட்டு வா போ. எறா காலையில் மனமா இருக்கு. யாரா? தெரில. இண்டிபெண்டன்ஸ் டே டைமில் காசு கேட்டு ஊருகா வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் அமைதியாரு, அவனே காலிங் பெல் தட்டிட்டு போயிடுவான். ஹலோம்மா. டேய் எவ்வளவு நேரம்டா காலிங் பெல் அடிக்கிறது? கதவு திறக்க மாட்டியா? அம்மா ஐயோ 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 இப்போ என்னடி பண்றது? அந்த ஐயோ அதுக்குள்ள போன மாட்டிப்போ. சரி பின்னாடி போ. ஐயோ எங்கேயா போய் ஒளிஞ்சு தொலைடி. அப்படியே படு படு. ஐயோ இது வேற எங்க இருக்கு? ஏண்டா கதவு திறக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? அது இது இல்லைம்மா அது தள்ளு. ஐயோ பெரிய கூலி தயாளு மண்ணுக்குள்ள போடி. என்னம்மா சீக்கிரம் வந்துட்ட? அது ஒண்ணும் இல்லடா. அப்படியே பார்த்து பேசு, கல் சொல்லுக்கு போகுது. அங்க ஃபங்க்ஷன்ல ஒரே சண்டை ஆயிடுச்சு. நாங்க இருந்தேன்னா பிரச்சனை பெருசா இருந்தா கிளம்பி வந்துட்டேன். எது பிரச்சனைன்னு சொல்லிட்டு பாதியிலே விட்டு வந்துட்டியா? இருந்து என்னன்னு சால்வ் பண்ணிட்டு வந்திருக்கல. நீ இப்பவே கிளம்பு. இங்க வா. கைய விடுறா. வந்தது வராதமா கிளம்புன்ற. ஏன்னா அந்த சாந்தா ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டா. மம்மிக்கு படப்படம் வருது. நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் இரு. சீக்கிரம் எதிரி. ஐயோ நான் இல்லைங்க. அந்த பக்கம் இல்ல. டேய் என்னடா அந்த பக்கம் இல்ல? இல்லம்மா சண்டைனா பாதியில விட்டு வந்தேன்னு சொன்னல, அந்த பழக்கமே இல்ல. நீ தானமா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்க. பழகி பார் பாசம் தெரியும், மோதி பார் வீரம் புரியுன்னு. சாப்பிட்றதான் தயிர் சாதம், மோதி பார்த்தா உயிர் சேதம்னு. இப்ப நீ எப்படி பாதியில விட்டு வந்திருக்கியம்மா? டேய் இருடா. நீ சொல்றதுல கரெக்ட் தான். ஆனாலும் சில நேரத்துல பேசாம இருக்கிறதும் நல்லதுதான். இவன் சரிப்பட்டு வர மாட்டான்னு அப்பவே நினைச்சேன். ஐயோ அடுத்து என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. அம்மா மேல ரூமுக்கு தான் வராங்க. அம்மா ரூமுக்கு தான் வராங்க. ரூமுக்கு தானே போறேன்டா. வேற லூஸ் மாதிரி கத்திட்டே வர. இல்லம்மா புதுசா ஒரு vlogging சேனல் ஒன்று திறந்திருக்குமா. மாமது லவ்லி டே வித் மை மாம். ஐயோ அம்மா ரூம்குள்ள வந்துட்டாங்க. அம்மா ரூம்குள்ளேயே வந்துட்டாங்க. கட்டில் கடியில் இருந்தீங்கன்னா நல்லா ஒளிஞ்சுக்கங்க. என்னடா லூஸ் மாதிரி அம்மான்னு யாரை போட்டே வர? இல்லம்மா சும்மா சப்ஸ்கிரைபர்ஸ்டா தான். டேய் டேய் என்னடா ரூம் இப்படி வச்சிருக்க? ஒரு நாள் வீட்ல இல்லனா ரூம குப்பை மாதிரி வச்சிருப்பியா? நல்லா சேர்த்து பண்ணி சகதியில பறன மாதிரி இருக்கு. எங்க அம்மா இப்படிதான் என் மேல அடிக்கடி பாசம் காட்டுவாங்க. என்னடா பண்ற? ஒண்ணும் இல்ல இது காக்கா வருதுமா. நீ இங்கதான் இருக்கியா? எங்க வழி இருக்கு எருமை? ஐயோ சரி நீ இங்கே இரு, உள் தப்பா போட்டுரு. என்னடா என்ன ஒரே சத்தமா இருக்கு? மரப்புள்ளிமா கூலி FDFS கெட்டப்ல வந்து மேல விழுந்துருச்சு. தள்ளு நான் பாக்குறேன். இல்லம்மா தண்ணி வரல, ஃப்ளஷ் பண்ணல. உள்ள போனேன்னா நாரும். நீ போய் மோட்டர் போட்டு வா. ஆளப்பாரு. வெளில வா, நான் மட்டும் தான் இருக்கேன். டேய் அம்மா வந்துட்டாங்க, நான் இப்ப எப்படி போறது? ஐயோ இதுக்கு வேற ஏதாவது வழி பண்ணுமே. நான் சொல்ற வரைக்கும் நீ பாத்ரூம்குள்ளே இரு. என்ன பாத்ரூம்குள்ளேயா? அதெல்லாம் முடியாது, நான் இப்ப வெளில போறேன். போ. இது ஏய் 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 எங்கடி போற? ஆமா இந்த போட்டு போடா. ஐயோ ஒளியறதுக்கு உனக்கு வேற இடமே கிடைக்கலையோடி. அம்மா என்னம்மா துணி மடிக்கிறியா? ஆமாண்டா. நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன்.
என்ன பண்ற? துணி மடிக்கிறம்மா. என்ன என்னைக்கு உலக திருநாளா? நீ எவ்வளோ நாள் தான்மா தனியாக துணி முடிச்சு கஷ்டப்படுவ. அதான் உனக்கு ஒரு ஒத்தாசையாக இருக்கலான்னு இன்னைக்கு ஒரு நாளாவது அம்மா பிள்ளையா இருந்துக்கிறம்மா. அம்மா நீ தானே பயந்து ஒளியணும். நான் எதுக்கு உன் கூட சேர்ந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன்? சாவடிச்சுவேன். இல்ல உன்னாலதான் பிசாசு. என்னாலயா? ஏண்டி இவ்வளோ நாள் வீட்டுக்கு ஒன்று நீ தாண்டி அழுதுட்டு இருந்த? ஓ டேய், எப்படி அங்க இருந்து வெளில போறது? பேசாம ரெடி. சும்மா கடுப்பு கிளப்பிக்கிட்டு உள்ள போ. ஜெய், இந்த வீட்ல நம்ம 2 பேரை தவிர வேற யாரோ இருக்கிற மாதிரியே இருக்குடா. என்னம்மா சொல்ற? ஆமாண்டா, வேற யாரோ இருக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம்மா, இந்த வீட்டில் ஏதோ அமானுஷமா இருக்கலாமா? அதாம்மா என்ன பிடிச்சிட்டு சும்மா விடவே மாட்டேங்குதுமா. என்னடா என்னென்னமோ பண்ற? ஒண்ணுலம்மா, அது பேய் கிள்ளிடுச்சுமா. என்னடா என்னென்னமோ சொல்ற? ஒண்ணுலம்மா, அதான் அமானுஷமா இருக்குன்னு சொன்னேன்ல, பேட் வைப்ரேஷனா இருக்கு. ஒரு டீ போட்டுதாம்மா. டீயா? எனக்கு பயமா இருக்கு, நீ போய் போட்டு எனக்கு கொண்டு வா. ஏமா உன் கையால டீ சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுமா? இங்க வாமா. அதுவும் நீ இந்த இஞ்சி லவங்கம் அதிமந்திரம் கண்ட கருமத்தெல்லாம் போட்டு தரவில்ல. ப்ளீஸ்மா போட்டுதாம்மா. ஏன்டா உயிர் எடுக்கிற? போட்டு அந்த கருமத்தை போட்டு தரவில்ல. போட்டுதாம்மா. போடி. செப்பல் வேணும். போடி, அப்புறமேட்டு எடுத்து வரண்டி. போடி. ஏதாச்சும் கொன்னுடுவேன். என்னடா போடிங்கிற? ஒன்றுலம்மா, பொடி போடாத டிகாக்ஷன் போட்டான்னு கேட்டம்மா. பேய் ரொம்ப தான் பிடிச்சிருக்கு போல. டேய் ஜெய், என்ன வள்ளி போயிடுச்சா? அம்மா. அம்மா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, and மறக்காம நரிக்குடம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. போயிட்டோமா? நாங்க ஒரு நரி கூட்டம். என்ன எல்லாம் அமைதியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லைதா. ஏண்டா நீ ஏன்டா அமைதியா இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. ஏமா ரேணு, நீ ஏன் அமைதியா இருக்க? ஒன்றும் இல்லைதா. என்னம்மா சாப்பாடு? ஒன்றும் இல்லடா. மா, என்னடா நானும் கேட்குறேன், எல்லாரும் ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்க. அதான் நானும் ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். ஏமா ரேணு, வழக்கம் போல இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்டே என்ன?